புளிகின்ற பள்ளி இது கடவா பள்ளிப்பொடி. இது என்ன இந்த பிரிச்சவங்க நீங்க இப்படி இளமையா இப்பவும் அந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப இதால அள்ளிக்கொண்டு எத்தல் பட்டு என்று சொல்றாரு. இது எத்தல் பட்டு மிளகா கண்டு கத்தரி கண்டு இதுகளுக்கு வைக்கிறார். இணுவில் சிவகாமி அம்மன் கோயில்ல பீமசாந்தி விழா கொண்டாடினவன் ஐயமர் பிராமண சமூகம். அப்ப இவருக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இவருக்கு காரநகர் கலாபூமியிலே அமைந்திருக்கும் கந்தப்பு நடராஜா அவர்கள் அந்த பழைய கால பொருட்கள் தமிழர் பயன்படுத்திய பழைய கால பொருட்களை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய வீட்டுக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கோம். வீட்டுக்கு உள்ளுக்கு போய் ஐயா கொஞ்சம் மேலாம தான் நாம் இருக்கிறார். கால்கை வயசு போயிட்டு ஐயாவுக்கு இப்ப 95 வயசு. அந்த வயசுலயும் இப்ப அந்த பழைய கால பொருட்களை பேணி பாதுகாத்து எங்களுக்கு இப்ப காட்ட போயினோம். அப்ப உள்ளுக்கு போய் பார்ப்போமா இருந்தாலும் இதுல வேறவங்க ஐயா இப்ப இயலாம தான் இருக்கிறார். இப்ப ஐயாவுக்கு படுக்கையில இருந்தவராம் இயலாம. அதே மாதிரி இப்போ ஐயா கொஞ்சம் ஒளிம்பி இருக்கிறார். இருந்தாலும் ஐயா இப்ப கொஞ்சம் இயலாதான். 95 வயசுண்டா பாருங்க ஐயா இப்படி இயலாம தான் இருக்கிறார். ஐயாவுக்கு இப்படி பழைய கால பொருட்களை எங்களுக்கு இப்போ பேணி பாதுகாத்து இப்போ இளம் சந்ததியினருக்கு தமிழர் பயன்படுத்திய பொருட்களை அப்படி பேணி பாதுகாத்து தற்போதும் காட்டிக்கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ஐயாவுக்கு ஒரு நன்றிகளும். ஐயாவுக்கு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் யாரும் பார்த்து உதவி செய்ய வேணும். உறவுகள் அவைகளுக்கு உதவி செய்யுங்க. ஐயா பத்தி நிறையது இப்ப ஜனவரி 24ஆம் தேதி உங்களுக்கு 95 வயசோ? சரி. அப்ப என்ன இப்படி நீங்க இளமையா இப்படி இப்போ 95 வயசுல என்ன ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? பழைய காலத்துல என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? அப்போ கூழ் அந்த குரக்க நொடிகள் அதெல்லாம் கூட சாப்பிடுறேன். அந்த இல வகையில் அதெல்லாம் கூட சாப்பிடுறீங்களா? சத்தான பழம் கூழ் இருக்கோ கொடிய கூழ் அது குடிக்கணும். அந்த களி அது குடிக்கிற நீங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கோம்னா ஆறு இல்லாத அழகு இல்லை வீட்டுக்கு. எல்லாம் கூட பிறந்த சகோதரம் இருக்கணும். வீட்டுக்கு ஒரு மனையாள் இருக்கணும். இது மூலம் இல்லை என்றால் அட்டமத்து சனி மாதிரி தான் இருக்கும். இது அந்த காலத்துல வாட்டர் பம்பில தான் தண்ணி இறைக்கிறார். தண்ணி இறைச்சா பெரிய ஒரு பெரம் பனிக்கட்டு இப்படி நீள வாய்க்கால் இருக்குது. வாய்க்கால் அங்க இருந்து வாட்டர் பம்ப் இறைச்சா அந்த தண்ணி ஒரு கிணறு மாதிரி ஒரு ரவுண்ட் வட்ட கிணறு கிடங்கு வெட்டி போட்டு அதை விட்டா இந்த வாய்க்கால் தண்ணி அந்த கிடங்குக்கு விழும். அப்ப இதால அள்ளிக்கொண்டு எத்தல் பட்டு என்று சொல்றாரு. மிளகா கண்டு கத்தரி கண்டு இதுகளுக்கு வைக்கிறார். சார்ஜர் லைட் வந்திருக்குது. இப்ப இது 3 பேட்டரி எவரடி பேட்டரி பழைய காலத்துல பேட்டரி லைட். இது அந்த காலத்துல கச்சதீவுக்கு போயிருக்க இதுக்குத்தான் இந்தியாக்காரன் மதிப்பு. இப்ப எல்லாரும் போய் பிள்ளைங்கள கொண்டு வருகணும். எல்லாம் நினைச்சதுகள் எல்லாம் கொண்டு வருகணும். கச்சதீவுல இதுக்குதான் மதிப்பு. கராம்பு இலக்க முதல் பழைய காலத்துல. இது அண்ணனாக்கள் பள்ளிக்கூடம் போயிருக்க உடுப்பு மினுக்கிறது. சிட்டாட்டியை நொறுக்கி போட்டு இக்க போட்டுட்டு கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டா எரிக்கும். எரிஞ்சு கனல் வந்த உடனே இது நெருப்பு கொண்டு வந்தானே. அப்ப இதால பண்ணி மூடி விட்டா அயன் பண்றாரு. இப்ப கரண்ட்ல எலக்ட்ரிக்கல் எல்லாம் கரண்ட். அந்த காலத்துல மூட்டியவர்கள் பல்லு இல்லாதவ இந்த உடலுக்கு தான் வெத்தில பாக்கு சுண்ணாம்பு இது போட்டு என்ன பிஞ்சு பாக்கு நாரல் பாக்கு போட்டு இடிச்சு போட்டு போடுறாரு. அப்ப இப்ப ஒரு கலர் சுண்ணாம்பு அதுதான் எங்கட கேன்சர் நோய்களுக்கு காரணம். அந்த காலத்துல காதுகள் போட்டு இயற்கை சாமான்கள் தானே இப்ப சேர்க்கதானே. என்ன பேருங்க இது குளட் புட்டான்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு சிரட்டை நெட் இருக்கு.
அப்ப இதுல வந்து சீலை சுத்தி வைக்கிறது பந்தம் மாதிரி சுத்தி வைக்கிறது என்னன்னா புட்டு சருவத்துக்கு விழாமலுக்கு விழாம வச்சிருக்கு. விழாமலுக்கு முதல் கொஞ்சம் புட்டை குழச்சி போட்டு இதுல போடுறாரு, ஒரு கை போடுறாரு, பிறகு ஒரு கை தேங்காப்புக போடுறாரு. இப்படி படபடையா போட்டுட்டு நிரம்பின உடனே ஒரு சிரட்டியால மூடி போட்டு அவிய விட்டுட்டு இறக்கி போட்டு குழை போட்டு இன்னும் வாசனையா இருக்கும், சுவையாயும் இருக்கும். முதல்லதான் பழைய காலத்துல குழல் போட்டு சாப்பிடுவேன். இப்ப நீட்டுப்பட்டியில அவிக்கணும், இப்ப நீட்டுப்பட்டியில பட்டையிலும் அவிக்கணும். பழைய காலத்துல இவ்வளவு சத்தான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கணும். குழல் போட்டு ஒரு குரக்கன் மாவுல ஒடியல் மா பயன்படுத்திருக்கேன். இப்போ அப்படி ஒரு இதுவும் இல்லை தானே. இதுக்கு என்ன பேருங்க? இது கொத்தாண்டு சொல்றது. அந்த நெல்லுகள் அளக்குறேன் 3 சுண்டு பால் தின்பால் போனீங்களா 3 சுண்டு ஒரு கொத்து, 4 சுண்டு தின்பால் போனீங்களா 4 சுண்டு ஒரு சீ. அப்போ அந்த காலத்துல இது கொத்தன, இது கொத்து இல்ல, இது கொத்தன, இது கொத்து. ஒரு சாமத்திய பாட்டு வந்தால் இதுல தேங்காயும் வச்சு வேப்பங்குளையும் வச்சுட்டு சத்தாமம் வச்சு மரணத்துக்கு ஒரு வாழைக்காய் வைக்கிறது, சத்தகம் வச்சு போடுறது மரணத்துக்கு. இது வந்து கூட்டுறா பண்ற சாலையில இது வந்து சீல் வைக்கிறாரு. இந்த வெள்ளி ஊத்தி இருக்கு, முத்திரை ஊத்துறாரு பெராசு இதுகளுக்கு முத்திரை ஊத்துறாரு. சீல் வச்சாதான் அகளை கொடுக்கலாம். ஓலப்பிலா வந்து சொல்றாரு. ஓலப்பிலா இது ஒரு அம்மாச்சி உணவு அந்த கேட்க விளைஞ்சது சந்தையில ஒரு 100 பிளா தயாரிச்சு கொடுத்த நாங்கள். எங்கள்ட பாரம்பரிய முறையில சாப்பாடு இந்த மாதிரி அந்த காலத்துல பானையில சமைத்து இதுல போட்டு கஞ்சி காய்ச்சி வேளாறு கொடுக்கறது. பச்சை ஒலையிலும் சாப்பிடலாம், இதுல இந்த ஒலையிலும் சாப்பிடலாம். இதை கழுவி போட்டு இதுல வச்சு விட்டா கிடக்கும். அடுத்த நாள் மட்டும் வேளாறு எடுத்து சாப்பிடுவேன். கல்லு குடிக்க கல்லு கண்டு சாப்பாடுகள் கல்லுகள் குடிக்கிறது பயன்படுத்துறேன். கஞ்சி குடிக்க அந்த காலத்துல கஞ்சியும் கல்லும் வச்சு குடிப்பேன். இப்ப கஞ்சி எங்க தயாரிக்கணும், பழஞ்சோறு இல்ல, லஞ்சுல சாப்பாடு இட்லி வடை ரோலன்னு சொல்லி பட்டி சென்று பரிமாறுகணும். அது இல்லாட்டா வேளாறு வேலைக்கு பேர் ஆயிடும். சுட சுட எல்லாம் ஷாப்பிங் பேக்கிலே முதல் நாள் அரியல கட்டுறது, முதல் நாள் அவிய போட்டு அதுக்குள்ள கஞ்சிகை படிச்சு வச்சுட்டு அடுத்த நாளைக்கு அந்த கஞ்சிகையும் எடுத்து 10 மிளகாய் பொரிச்சு கொஞ்சம் ஒரு சிரட்டை வெங்காயம் தாளிச்சு போட்டு அதுக்குள்ள ஒரு பாதி தேங்காய் பாலையும் திருவி புளிஞ்சு இந்த மிளகாயும் கயக்கி போட்டு உப்பும் போட்டு கணக்கா இல்லையே 100 காயும் போடலாம், போட்டுட்டு மோரும் போட்டு குடிக்கலாம். கஞ்சி கண்டா 10 மணிக்கு ஆடும் தண்ணி தேவையில்லை. இப்ப அடுத்த நிமிஷமே தண்ணி விடாக்குதான்னு சொல்லுவேன். இப்ப டாக்டர் மேல சொல்லினா 3 லிட்டர் தண்ணி குடிச்சாதான் நீங்க சுவையினம் மாறுமன். இது மிளகா கஞ்சியுமே காணும் ஒரு ஆளுக்கு ஐஸ் மாதிரி இருக்கும். நல்ல சத்தான கஞ்சி எல்லாம் இருக்கு, எல்லா வகையெல்லாம் போடுது. ஏன் அந்த காலத்துல பிரபல நடிகமார் இருக்கு, எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் வயல்ல விழுவினும் கஞ்சி கொண்டு போவான். அப்ப கஞ்சி கொண்டு போயேக்க நடிகர் நாகேஷ் கேக்குறாரு, அம்மா என்ன பசிக்கு இந்த கஞ்சியை தாங்க உண்டு இப்படி தலையில வச்சு கொண்டு போயேக்க. அப்ப அதான் மறந்துட்டான், பிள்ளையில கொண்டு போவான். ஒரு கத்திக்கு எடுத்து இப்படி கொண்டு போய் இப்படி கொத்தினா கொள்ளுக்கிறவங்க கொத்துமா போல கஞ்சி வடியுது, இப்படி ஏந்தி குடிக்கிறேன். அந்த காலத்துல தண்ணி குடிக்கிறது பள்ளிக்கூடத்தால வரைக்கும் பட்டையில இப்படித்தான் தண்ணி ஏந்தி குடிக்கிறது. காணமண்டா இப்படி தலையாட்டு பழையாதுல இது மினிக்குதான் தண்ணி குடிக்கிறது அந்த காலத்துல. அந்த காலத்துல திருமண வீடு இல்ல பூச வீடு இதுகளுக்கெல்லாம் இந்த செம்புல தண்ணி கொடுத்துதான் முதியவர்களுக்கு வரவேற்பினும். இப்ப வந்து மண்டபத்துல கல்யாண வீடு மறியல் வீட்டுல கோப்பை ஏந்தி கொண்டு நிக்க மாப்பிள்ள ஏந்திக்கணும்னு சொல்லி நையாண்டி பண்ணுவீங்கமாக்கள். பழைய காலத்து முறைய போல வராது. பந்தைக்காயும் வாழையிலையும் இப்ப லஞ்சீட்டும் கோப்பையிலும் பிளாஸ்டிக் கோப்பையிலும் வாங்கி சாப்பிடுவேன். வாழையில சாப்பிட்டுட்டு அதை பேங்கிட்டுங்க வாழையில வெளிரி போயிருக்குது.
அந்த பச்சையம் உறிஞ்சப்படுது. ஓ லஞ்ச் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது போய் எங்கள்ட உடம்பு கேடு. அவ்வளோ இது கெமிக்கல் தானே கூட. ஆ. கெமிக்கல் சாப்பாடாதான் இப்போ இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ என்ன இந்த கல்யாண வீடு தேருக்குன்னு இந்த சனம். விவசாய கூட்டத்தில் ஒரு PH பேசினார், ஆ சீனியும் உப்பும் எண்ணெயும் குறைத்தால் பெரிய ஆஸ்பத்திரியில கோப்பி அடிக்க தேவையில்லை. ஓ இப்ப வந்து செல்றதுக்கு கோப்பி அடிக்கத்தானே நாங்க போய் நம்பர் எடுத்து பின்ன அது கிளினிக்கு போய் கரெக்ட். எத்தனை பேர் மருந்து குடிச்ச லைன்ல நிக்கிறவன். ஓ அப்ப அந்த காலத்து சாப்பாட்டுக்கும் இந்த காலத்து சாப்பாட்டுக்கும் பல வித்தியாசம். அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் அரி வெட்டினது 25 சதமானம் ஆசாரிமார்கிட்ட போய் வெள்ளரட்ட தோஞ்சுக்கு இப்படி கீறி இது பல்லு மொட்டையா போச்சு, இப்படி எடுத்து கீறி போட்டு 10 பேர் நின்று வெட்டுவினா இந்த மட்டத்துல இப்படி வெட்டுறாரு அருவி. அந்த காலத்துல அருவி வெட்டுறவைக்கு நெல்லு கொடுத்தவை காலமே 10 கொத்தம் பின்னேரம் 5 கொத்தம் என்ன 3 ஓட்டு பின்னேரம் ஆம்பளையாளுக்கு 5 கொத்து. அப்பத்தே விவசாயிகள் வந்து அவைக்கு தண்ணி சாப்பாடு வேணும், தண்ணி சாப்பாடு கஞ்சி வேணும் அரி வெட்டிக்கு. இப்ப வந்து மிஷின் வைக்கலும், மாடுகளுக்கு வைக்கலும் பத்தாது, எல்லாம் இடவட்டா வெட்டுது. ஓ மேல வெட்டி கொண்டு மிஷின் வந்தா மிஷினுக்கு அந்த நெல்லும் உலாக்கப்பட்டு கொண்டு போகுது. நெல்லும் வீணா சேதாரம் போகுது, வைக்கலும் வீணா போகுது. வைக்கல நெல் சேதாரம் அப்படி மண்ணுக்கு கதிரும் போகுது, முளைக்குது. அப்படி அநியாயமா போகுதுன்னா இது வந்து மஹிந்த ராஜபக்ச அந்த கழுத்துல இருக்குது சால்வை. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகள் அந்த காலத்துல சாமர்த்தியப்பட்டவன படிக்க விடாயினோம். இப்ப 3 வயசுலயே தென்ஞான சம்பந்தத்தை வேறம் பாடின மாதிரி 3 வயசுலயே பிள்ளைகள் நர்சரி போகுது. அப்ப இவ சாமர்த்தியப்பட்டவன அந்த காலத்து ஜனங்கள் ரேண்ட பின்றது, மாஃப்ளர் பின்றது, பெண்ணை வேலை பாக்குறது, இப்படி பல வேலையா தையல் பழகிறது. அப்ப இதுல வெறும் மஃப்ளர் நூல் அண்டு இருக்குது. அந்த நூலால இப்படி மாறி மாறி முக்கோணமாக சுத்தி சுத்தி கொண்டு வர கீழுக்கு கொஞ்சம் சால்வையும் வரும். அந்த காலத்துல கோயிலுக்கு போயிருக்க பிள்ளைகள் இடுப்புல கட்டுவினோம், தலைப்பா கட்டுவினோம், மாரிகடமடா குளிருக்கு கழுத்துல கட்டுவினோம், இப்படி பல மாதிரியும் இருக்கு. மகிந்த கழுத்துல இருக்கும் அப்பல மெல்லிய சால்வை சால்வை செய்யறேன். சரி மௌலா என்ன பெயர்? மௌலார். மௌலா மபுலார் என்ன மௌலர். சரி சரி மௌலர். அந்த காலத்துல சமயகுரவர் மேர் உழவார பணி செய்து வாழ்ந்தவ. புல்லுச்சேரிக்கு கோயில்கள்ல வீதிகள் துப்புரவாக்கி செய்தவ. இப்ப மிஷின்கள் மருந்தடிச்சு அப்படி துப்புரவாக்குனா கூலிக்கால் பிடிச்சு. இது வந்து அந்த காலத்துல அருகம்புல்லு செருக்கி அந்த அருகம்புல்ல மாட்டுக்கு போட்டு பால் கறந்தாதான் அந்த பால் வந்து சுவையா இருக்கும். செருக்குப்படும் அப்படி செருக்குறேன். உளவாரம் உளவாரை உளவாரை உளவாரை. புளிகின்ற பள்ளி இது கடவா பள்ளி பொடி. எந்த பிரிச்சவங்க சின்ன பள்ளி இருக்குது இப்படி வளைஞ்சு கழுத்துல பெண்டனா கட்டுவினா, இடுப்புல அருணா கொடியா கட்டுவினா காவலுக்கு. புலிப்பல்லு நடக்கிற மாதத்துல இருக்கிற வகையில ஆமியில வேலைகளை கொண்டு வந்தாங்க. புதிய வெள்ள மிரட்ரி மிரட்ரி. சிலது அந்த உள்ளுக்கு பீங்கான் பதிச்சிருக்கு, நல்ல பூ டிசைன் பதிச்சிருக்கு ட்ரீ. அந்த காலத்து மிரட்ரி. பிளாஸ்டிக்லும் வருது, சில்வர்லும் வருது. தேயிலை தோட்டத்துல இருந்தா ஐயா கொண்டு வந்தவன். தேயிலை தோட்டத்துல 1940ஆம் ஆண்டு 40ல தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தார். தேயிலை தோட்டத்துல வேலை செய்தவர். அப்ப கொண்டு வந்தார். தேயிலை பாக்குறீங்க பாருங்க அப்படின்னு. அப்படிக்கான பழைய கால பொருட்களை ஐயா வச்சிருக்கிறார். அதோட பாருங்க இதுல பாருங்க இது இந்த பெட்ரோல் மார்க்ஸ். மின்சாரம் தரப்பட்ட நேரம்
ஓ இப்ப இது பாவிக்கலாம். இது தற்போது பாவனையில இல்ல. பாவிக்கலாம். இது திருத்தறதுக்கும் ஆட்கள் இல்ல. அந்த காலத்துல ஒரு மேண்டில் இருக்குது. ஓ மேண்டில் வச்சு பாவிக்கலாம். இது வந்து மீட்டர் கூட்டுறது. இது அன்றைக்கு யாரு கொண்டு போய் இந்த காட்சிப்படுத்துறது ஜாட்டங்குடியில இத முறிச்சு போடணும். இது காத்தரிச்சாதான் அந்த மேண்டில் ஊதி இருக்கும் மண்ணெண்ணெயில மேண்டில் போட்டு. இதுதான் அந்த காலத்துல திருமண வீட்டுக்கு டிராவல திருமணம் நடக்கும். வச்சுக்கொண்டு போவினா வச்சுக்கொண்டு திரிகிறதா இப்படி வச்சுக்கொண்டு போவினா மேண்டில் போட்டு மண்ணெண்ணெய் போட்டு காத்தடிச்சு போட்டு காத்தடிச்சு போட்டு எவ்வளவு நேரம் பாவிக்கும்? ஒரு மணி நேரம் பிடிக்க மட்டுமே இருக்கும். மண்ணெண்ணெய் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வேலை செய்யும். கேஸ் அடிச்சு கொண்டு இருந்தா சரி. அடிச்சு கொண்டுட்டா கூட நாள் நிற்கும். இது பித்தளை சேர். இது மெரச்சேர். மெரச்சேர் 4 சொண்டு ஒரு சேர். 4 சொண்டு இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இது சின்ன இருக்குது, இது ஒடுக்கமா இருக்குது, விரிவா இருக்குது. அந்த காலத்துல கோயில்கள்ல நைவேத்தியம் வைக்கிறதுக்கு இதுதான் பித்தளை தட்டம். தாலி உற கொண்டு போவேன் நம்ம பொம்பளையாள். கோயில்களுக்கு பொம்பளை மாப்பிள்ள போயிக்க கல்யாண வீட்டுக்கு தாலி உற கொண்டு போவேன். இதெல்லாம் கொண்டு போறோம். இதெல்லாம் கொண்டு போவேன். தாம்பாளம் என்று சொல்லுவேன். தாம்பாளம், பித்தளை தாம்பாளம். பித்தளை தாம்பாளம். பழைய கால வரலாறுகள். இது சந்தன கட்டை. இது கல்லு. இப்ப இதுல உதஞ்சினா சந்தனம் பெறும். சந்தனம் வந்தா இத பூரசமில வழி தள்ளி கொண்டு போய் சாமிக்கு சாத்துறது, எங்களுக்கு வைக்கிறது. இப்ப என்னன்னு கேட்டா இந்த பெனடோல் குளிச்ச மாதிரி பெருகுது. அதை எடுத்து குழைச்சு போட்டு சேந்துகளை மத்தர்களையும் ஊசி போட்டு வாசனை திரவியங்களை போட்ட உடனே நெத்திக்கு அவிக்குது, புண்பருகுது. அப்ப அதுல அசிச்சு இருக்கு, இதுல அது இல்ல. சந்தன கட்டை. இது எங்களை சுடலையில இருக்கிறதுக்கும் சந்தன கட்டை. வணக்கம். 2019ஆம் ஆண்டு முள்ளியவளையிலே மண்டபவனியன் மண்டபத்திலே தமிழ்நாட்டு தமிழ் பாரம்பரிய முறைப்படி பானையில சமைச்சு ஒட்டி ஓலப்பொட்டியில பலகாரங்கள் வச்சு கலாச்சார விழா நடந்தது. அப்ப முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இவருக்கு பாரம்பரிய பொருள்களை பாதுகாத்தமைக்காக கொடுத்த விருது முதலமைச்சர் விருது. அவர் சொன்னது, இந்த காது உங்களுக்கு காணாது, மேலும் உங்களுக்காண்டி நாங்க பாடுபட்டு தெரிவுபட்டு. அதாவது நாங்க தவளைக்க 4 கால்ல தவழ்றோம், கை 2 கால் 2. தானா எலும்பி நடக்க 2 கால்ல நடக்கிறோம். முத்தி பழக்க 60 வயசுண்டா பொல்லு பிடிக்கிறோம். தன்னூருக்கு போய்க்க 8 கால். அதுல சுடலையே போய்க்க மயனத்துக்கு போய்க்க காவி கொண்டு போனோம் வந்த காலம். இப்ப 4 கால்ல போகுது. என்னன்னு கேட்டா கார்ல போகுது. மாடு வண்டில போகுது. எங்கண்ட அம்மாண்ட பிறேதான் மாடு வண்டில போனது. இது வந்து இணுவில் சிவகாமி அம்மன் கோயில்ல பீமசாந்தி விழா கொண்டாடினவன் ஐயமர் பிராமண சமூகம். அப்ப இவருக்கு கொடுத்த விருது. பீமசாந்தி விழா சாந்தி விழாவுக்கு என்னை கூப்பிட்டு வரவேற்றது. அப்ப கூட பவரி எல்லாம் வச்சு 6 வாரத்தில் கூட்டி கொண்டு முறையில் இந்த பணி தந்தது. அந்த ரெடி சாப்பாடு அந்த சாப்பிடுங்க. சரி, ஓகே.